Shubham spent 7/9 of his time in the morning studying maths and science. He spent 4/7 of his time studying maths. What fraction of total time did he spend studying science? சுபம் வந்து அவங்ககிட்ட இருக்க டைமில் 7/9 ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஹீ ஸ்பெண்ட் 4/7 ஆஃப் ஹிஸ் டைம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த ஃப்ராக்ஷனில் 4/7 வந்து மேக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் டோட்டல் டைம் ஹி ஸ்பெண்ட் ஸ்டடியிங் சயின்ஸ். அப்போ சயின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் டோட்டல் டைம்லேருந்து மேக்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான டைமை சப்ட்ராக்ட் பண்ணால் அவன் சயின்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சம் போடலாம். டைம் he spent studying maths and science. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் யூஸ் பண்ணியிருக்கான்? 7/9. 7/9. நெக்ஸ்ட்டு டைம் he spent in studying maths. மேக்ஸ் மட்டுமே படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்? எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம்? 4/7. ஸோ இதிலிருந்து மேக்ஸ் படிக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணால் நம்ம எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு கிடைக்கும். ஸோ therefore time he spent in studying science equal to 7/9 minus 4/7. ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற டைம்லேருந்து மேக்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான டைமை சப்ட்ராக்ட் பண்ணால் சயின்ஸ் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். டினாமினேட்டர் வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 9, 7. நார்மலாக இது 3 டேபிள் யூஸ் பண்ணுவோம். 3 3s are 9, 7 அப்படியே வச்சுக்கலாம். Again 3 table, 1 3s are 3, 7. 7th table, 1 7s are 7. Therefore LCM equal to 3 into 3 into 7. 3 3s are 9, 9 7s are 63. நல்லா தெரிஞ்சவங்க இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட சம் போட்டுக்கலாம். 9 7s are 63. ஸோ டினாமினேட்டர் therefore LCM எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 63ன்னு. டினாமினேட்டர் 63ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த 9 கூட எதால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 63 வரும்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 63 வரும். டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். 7 7s are 49/63. இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 63 டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணணும். 7ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 63 ஆகும்? 9ஆல். 7 9s are 63. டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 9s are 36, 7 9s are 63. ஸோ இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரை காமனாக வச்சுட்டு நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணணும். 49 minus 36, 3 1. 13/63. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் டைம் டிட் ஹி ஸ்பெண்ட் ஸ்டடியிங் சயின்ஸ்? ஸோ fraction of
total time he spent studying sciences 13/63. இதான் ஆன்சர்.